நண்பர்களே, வணக்கம். மீண்டும் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது புதியதை கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்காக மிகவும் சிறப்பாக இருக்கும். முதலில் இந்த செடியை கவனமாக பாருங்கள். இது மிகவும் அழகானது மட்டும் அல்ல, மிகவும் மதிப்புமிக்கதும் ஆகும். இதன் மலர்களை பயன்படுத்தி நாம் தேவதைகளுக்கான வழிபாட்டை செய்கிறோம். இதன் பெயர் என்ன என்று நீங்கள் அறிவீர்களா? இன்று நான் உங்களை இதன் அறிமுகத்துக்கும் அதன் ஆயுர்வேத மற்றும் அதிசய பயன்களுக்கும் தொடர்புடைய தகவல்களுக்கும் கொண்டு செல்வேன். அதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பார்க்க தவறாதீர்கள். காரணம், இதை பார்த்த பிறகு இந்த செடி நிச்சயமாக எங்களுக்கு கடவுளின் அருளாக இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். நமது வீடுகளுக்கு அருகே பல மரங்கள் மற்றும் செடிகள் காணப்படுகின்றன. அவை எந்தவொரு நோயையும் குணப்படுத்த அல்லது எந்தவொரு சிக்கலையும் நீக்க உதவுகின்றன. ஆனால் பெரும்பாலும் தகவல் பற்றிய பற்றாக்குறை காரணமாக நாங்கள் அவற்றை பிரார்த்தனை அல்லது அலங்காரத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம். அவற்றின் ஆயுர்வேத பயன்பாடுகளை புரிந்து கொண்டு சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் பல நோய்களை குணப்படுத்துவது மற்றும் வாழ்க்கையின் சிக்கல்களை குறைப்பது எளிதாகிவிடும். இந்த செடிகளின் அதிசயமான பண்புகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது நம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் செல்வம், வளம் மற்றும் அமைதியை கொண்டு வரவும் உதவுகிறது. இந்த தாவரம் குடாகல் ஹிபிஸ்கஸ் என்ற பெயரில் அறியப்படுகிறது. இதற்கு 3 முக்கியமான வகைகள் உள்ளன: சிவப்பு, வெள்ளை மற்றும் ரோஜாப்பூ. குடாகல் பூக்கள் குறிப்பாக கடவுள்கள் மற்றும் தேவைகளுக்காக வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு அழகான தாவரமாக மட்டுமின்றி இதன் உள்ளே ஆயுர்வேத மற்றும் ஆன்மீக குணங்கள் மறைந்துள்ளன. இதன் ஆங்கில பெயர் ஹிபிஸ்கஸ் ஆகும். நீங்கள் விரும்பினால் இணையத்தில் ஹிபிஸ்கஸ் பிளான்ட் என தேடி பார்க்கலாம். மேலும் தகவலுக்கு குடாகல் தாவரம் எங்கள் சுற்றிலும் எளிதாக கிடைக்கிறது. பலர் இதை வீட்டில், தோட்டத்தில் அல்லது புல்வெளியில் அதன் அழகுக்காக வளர்க்கின்றனர். உங்கள் பகுதியில் இதை எந்த பெயரில் அழைக்கிறார்கள் என்பதை கமெண்டில் நிச்சயமாக கூறுங்கள். இப்போது இதன் அற்புதமான நன்மைகள் பற்றி அறிந்து கொள்வோம். இதன் ஆராதனை முக்கியத்துவம், பின்னர் ஆயுர்வேத பயன்பாடுகள் மற்றும் இறுதியில் இதன் மற்ற அற்புதமான பயன்கள் உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரலாம். இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள், ஏனென்றால் இது சாதாரணமாக தோன்றும் தாவரம் எப்படி ஆரோக்கியம், அழகு மற்றும் வளம் ஆகியவற்றின் மூலமாக மாறலாம் என்பதை நீங்கள் அறியப் போகிறீர்கள். சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த தாவரம் எங்கு நடப்படுமோ அங்கு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி பரவி வருகிறது. இந்த தாவரம் வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி நீக்குவதற்கும் உதவுகிறது. இதனால்தான் வீட்டில் இதை நட்டல் மிகவும் அருள்மிக்கதும் சுபமானதும் என்று கருதப்படுகிறது. சற்று கவனம் செலுத்துங்கள். சூரியன் தங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் அவர்கள் வீட்டில் இந்த தாவரத்தை நிச்சயமாக நடக்க வேண்டும். ஏனென்றால் சூரியன் பலவீனமானால் அந்த நபரின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் குறைவாக இருக்கும். அந்த நபர் பயந்து போகிறார், செயல்களில் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார், சில சமயங்களில் மாண்புகள் இழப்பு அல்லது பண இழப்பு நேரலாம், மேலும் தோல் மற்றும் உடல் நல பிரச்சினைகள் கூட ஏற்படலாம். ஆகையால் உங்கள் வாழ்வில் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் சூரிய தீமை, சூரிய தோஷா உங்களை பாதித்திருப்பதாக நினைக்கலாம். அப்படியானால் குடாகல் தாவரம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சற்று கூட கவனமாக கேளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தீமை, மங்கல் தோஷா இருந்தால் இந்த தாவரம் உங்கள் வாழ்வில் ஆர்த்தமான பரிசாக மாறும். குடாகல் தாவரம் செவ்வாய் தீமை நீக்கும் என்று நம்பப்படுகிறது மற்றும் நபரின் வாழ்வில் தைரியம், சக்தி மற்றும் தன்னம்பிக்கை கூட்டுகிறது. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை இடையில் ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். அதிகாரமற்ற அறிவு எப்போதும் ஆபத்தானது. பொறுப்பில்லாமல் அறிவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிறருக்கு தவறான பாத்திரமாக மாறுவர். அதனால் இதை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள், ஏனென்றால் ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு நேரம் உள்ளது. தற்போது அவ்வளவு முக்கியத்துவம் தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் இதே அறிவே உங்களுக்கு பயன்படும். இப்போது நாம் அடுத்த பகுதியை காணலாம். அங்கு நாம் இதன் ஆயுர்வேத மற்றும் மருந்து குணங்கள் எவ்வாறு உடலை ஆரோக்கியமாகவும் மனதை அமைதியாகவும் வைத்துக் கொள்கின்றன என்பதை அறிந்து கொள்வோம். இப்போது நாம் காண்போம் குடாகல் தாவரத்தின் எந்த பகுதிகளை பயன்படுத்தலாம் மற்றும் இது எந்த நோய்களில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை. முதலில் கேளுங்கள், குடலின் வலி, ஸ்டமக் பெயின் குறித்தது. ஆயுர்வேதத்தின்படி குடாகல் தாவரத்தின் உலர்ந்த இலைகளை கிழித்து சுட்டு அதை தேநீர் போல குடித்தால்
திடீரென ஏற்படும் குடல்வலி உடனே குறையுமாம். அதுவும் மட்டுமல்ல, குடலில் பருப்பு போன்ற அப்பாவிகள் இருந்தால் அவற்றையும் மூலத்திலிருந்தே அழிக்கிறது. இந்த தகவல் பழமையான ஆயுர்வேத நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இரண்டாவது அற்புதமான பயன் கல்லீரல் கல், கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் குறித்தது. குடாகல் கல்லீரல் கல்லுக்கு ராம்பான் மருந்து என கருதப்படுகிறது. நீண்ட காலமாக கல்லீரல் கல் அல்லது பித்தப்பை கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த தாவரத்தை வரம் போல பயன்படுத்தலாம். இதன் பூக்கள் மற்றும் இலைகளால் உருவாக்கிய பொடி சந்தையில் ஹிபிஸ்கஸ் பவுடர் என்ற பெயரில் எளிதில் கிடைக்கிறது. விரும்பினால் வீட்டிலும் இதை தயாரிக்கலாம். பூக்கள் மற்றும் இலைகளை உலர்த்தி நன்றாக தூரமாக அரைத்து பொடியாக்குங்கள். விதியை கவனமாக கேளுங்கள். ஒரு கண்ணாடி நீரில் ஒரு மேசைக்கரண்டி குடாகல் பொடி சேர்த்து நீர் பாதியளவு மிச்சம் ஆகும் வரை சுட்டுக் கொள்ளவும். பின்னர் அதனை வடிகட்டி காலியாக இருக்கும் வயிற்றில் காலை மற்றும் மாலை குடிக்கவும். இந்த முறையை 15 நாட்கள் மட்டுமே பின்பற்றுங்கள். முடிவை பாருங்கள். எந்தவொரு கல்லும் உதிர்ந்து சிறுநீரின் மூலம் வெளியேறும். இப்போது மூன்றாவது பெரிய பயன் இரும்பு குறைபாடு, ஐரன் டெஃபிஷியன்சி அனீமியா குறித்தது. இரும்பு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் நபர்களுக்கு குடாகல் பூ இயற்கை இரும்பு சப்ளிமெண்ட் ஆகும். இதை உட்கொள்ளுவதால் இரத்தத்தின் தரம் மேம்படும், தோலில் கண்ணுக்கு தெரியுமாறு நிழல் வரும் மற்றும் உடலில் சக்தி பரவிக் கொள்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது மட்டும் பூக்கள் மூலம் தேநீர் தயாரித்து குடிக்க வேண்டும். சிறிது தேன் சேர்க்கலாம், வேறு எதையும் சேர்க்க தேவையில்லை. ஒவ்வொரு காலை காலிய வயிற்றில் அல்லது மாலை இதை குடிப்பதால் உடலில் இரும்பு குறைபாடு நீங்கி நீங்கள் சுறுசுறுப்பாக, சக்தி வாய்ந்த மற்றும் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். கவனமாக இருங்கள். இந்த முறைமைகள் அனைத்தும் முதலில் இரும்பு மற்றும் இரத்தத்தின் குறைபாடு குறித்தது. இந்த பூவின் சாறு அல்லது டீவை குடித்தால் உடலில் இரும்பு குறைபாடு விரைவில் நிரப்பப்படுகிறது. இரத்தக் குறைபாடு அல்லது அனீமியா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இதன் இயற்கை மருந்தை பயன்படுத்தலாம். தொடர்ந்து இதை பயன்படுத்தினால் மெதுவாக இரத்தக் குறைபாடு நீங்கும் மற்றும் உடலில் சக்தி, நிறம் மற்றும் ஒளிர்வு மீண்டும் வரும். பலர் கூறுவது போல, ஒருமுறை பழக்கமாகிவிட்டால் வாழ்க்கையில் மீண்டும் இரத்தக் குறைபாடு ஏற்படாது. ஜோதிட கோணத்தில் பார்க்கும்போது இரத்தக் குறைபாடு செங்கொடி, மாங்கல் கிரகத்துடன் தொடர்புடையது. மாங்கல் கிரகத்தின் நிறம் சிவப்பு, குல்தேவா பூவும் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. எனவே இரும்பு மற்றும் இரத்தம் தொடர்புடைய நோய்களில் இந்த பூ மாங்கல் கிரகத்தை அமைதிப்படுத்தி உடலில் சமநிலையை கொண்டு வருகிறது. அடுத்து எடை குறைப்பில் உதவுவது பற்றி பார்க்கலாம். எடை குறைக்க விரும்பும் மக்கள் குல்தேவா டீவை அர்ப்பணிக்கலாம். இதை குடித்தால் நீண்ட நேரம் பசிக்கவில்லை என்று உணர்வூட்டும் மற்றும் மெதுவாக உடலில் கொழுப்பு எரிப்பு, ஃபேட் பர்னிங் வேகமாகும். காலை பசியின்றி இதை குடித்தால் எடை கட்டுப்படுத்துவதில் அதிசயமான விளைவு காணலாம். இது இயற்கையான எடை குறைக்கும் வழிமுறையாகும் என்பது உறுதி. இப்போது இதன் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். குல்தேவா பூ வலிமை, செழிப்பு மற்றும் பக்தி கொண்டவர்களுக்கு பிரியமானது. இது மகாலட்சுமி மற்றும் நவதுர்கா அம்மைகளை மிகவும் பிடித்தது. அதேபோல் ஹனுமான் ஜியுக்கு இந்த பூ மிகவும் பிடித்தது என்று கருதப்படுகிறது, ஏனெனில் அது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. சிவப்பு நிறம் சக்தி, தைரியம் மற்றும் செழிப்பின் குறியீடாக கருதப்படுகிறது. நவராத்திரி நாட்களில் நவதுர்கா அம்மைகளுக்கு குல்தேவா பூ அணம் செய்யும் முக்கியத்துவம் உள்ளது. உண்மையான மனத்துடன் இந்த பூவை அணித்தால் அவரது மனோவிருப்பங்கள் நிறைவேறும், வீட்டில் சாந்தி, செழிப்பு மற்றும் செல்வம் வரும். ஹனுமான் ஜியுக்கு இந்த பூவை அணித்தால் எதிரிகளின் தடைகள், பயம் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கும். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இந்த பூவை அணித்தால் ஆற்றல், ஞானம் மற்றும் வெற்றி கிடைக்கும். சில சமயம் மாங்கல் கோஷம் மிகவும் பலவீனமாக இருக்கும், அப்போது வாழ்க்கையில் பேரழிவுகள், கணவன் கணவியின் இடையேயான கலகம் அல்லது மிகவும் அதிர்ஷ்டமில்லாத சூழ்நிலைகள் தோன்றும். மத கிரந்தங்களில் சொல்லப்படுகிறது, ஒருவரின் வாழ்க்கையில் மாங்கல் கோஷம் இருந்தால் எந்த அளவு முயற்சிகள் செய்தாலும்
மாங்கல் கிரகத்தை வலிமையாக்காத வரை வாழ்க்கை சுகம் மற்றும் நிலைத்தன்மையை அடைய முடியாது. இப்போது கேள்வி எழுகிறது, மாங்கலை வலிமையாக்க எப்படி செய்வது? பதில் மிகவும் எளிமையானது. குல்தேவா ஹிபிஸ்கஸ் தாவரம். ஆம், குல்தேவா தாவரத்தை வீட்டில் வளர்ப்பது மாங்கல் கோஷத்தை நீக்கும் மிகவும் எளிய மற்றும் சிறந்த வழியாக கருதப்படுகிறது. குல்தேவா பூ மாங்கல் கிரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பூ. சிவப்பு நிறம், தைரியம், சக்தி மற்றும் உயர் ஆற்றலின் குறியீடு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் காலையில் ஸ்ரீராமன் ஜியை நினைத்து ஹனுமான் ஜியுக்கு ஒரு குல்தேவா பூ அணிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இது செய்வீர்கள் என்றால் 3 மாதங்களுக்குள் மாங்கல் கோஷம் அமைதியாகும். கவனியுங்கள், ஹனுமான் ஜியை நேரடியாக எந்த பெண் தொட முடியாது, ஆனால் பக்தியுடனும் ஐயுடனும் பூ அணிக்கலாம். மேலும் ஒருவரும் 5 பூக்களை புஷ் அணித்தால் பயன்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். மாங்கல் கோஷம் உள்ள ஜாதகர்களுக்கான இந்த வழிமுறை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, தனிமனித சக்தி, தைரியம் மற்றும் மன அமைதியையும் வழங்கும். ஒரு நிமிடம் நினைத்துப் பார்க்கவும், இந்த தாவரம் இல்லாதிருந்தால் எத்தனை நோய்கள், அதிர்ஷ்டங்கள் மற்றும் தொந்தரங்களுக்கு நாம் சிக்கிக் கொண்டிருப்போம் தெரியாது. இயற்கை இந்த சிறிய பூவில் இந்த அளவிற்கான சக்தியை கொடுத்துள்ளது. இது நமது விதியை மாற்றும் திறன் கொண்டது. நேசமுள்ள நண்பர்களே, சொல்லப்படுகிறது, ஒருவரின் ஜாதகத்தில் மாங்கல் கோஷம் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் தடைகள் தொடர்ந்து தோன்றும். திருமணத்தில் தாமதம், கணவன் மனைவி இடையேயான மோதல் அல்லது உடல் நோய்கள், இரத்தக் குறைபாடு அல்லது விபத்துகள். மாங்கல் கோஷம் என்பது ஒருவரின் முன்னேற்றத்தை தடுக்கும் மற்றும் தன்னம்பிக்கையை குறைக்கும் ஒரு கோஷமாகும். ஆனால் நீங்கள் குல்தேவா ஹிபிஸ்கஸ் தாவரத்தை உங்கள் வீட்டில் வளர்த்தால் அது வெறும் ஒரு தாவரம் அல்ல, உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு அருள் ஆகும். சிவப்பு குல்தேவா பூ மாங்கல் கிரகத்தின் சின்னமாகும். இது சக்தி, உற்சாகம் மற்றும் நேர்மறை ஆற்றலின் மூலமாகும். நீங்கள் தினமும் பூஜை செய்ய முடியாவிட்டாலும் கவலை வேண்டாம். சாத்தியமான அளவு 1 பூ, 2 பூ பக்தியுடன் அணித்தால் போதும். ஹனுமான் ஜியுக்கு தினமும் 2 முதல் 5 குல்தேவா பூக்களை அணிக்கும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் மாங்கல் கோஷத்தில் இருந்து விடுபடுவதோடு அஷ்டசித்தி மற்றும் நவநிதி பெறுவதும் நிகழ்கிறது. சிவப்பு புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது, ஒருவர் சனி நாசம் அல்லது பௌனே சாத்தியால் பாதிக்கப்பட்டால் 5 பூக்களை ஹனுமான் ஜியுக்கு ஸ்ரீராமனை நினைத்து அணிப்பார். அத்தகைய சனி துன்பம் உடனடியாக குறைகிறது. இப்போது வந்துவிடுவோம் லட்சுமி மாமியார் குறித்து. உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள், செல்வம், வளம், சந்தோஷம் அல்லது குடும்ப நிலைத்தன்மை உள்ளதாயின் வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி மாமியாருக்கு 21 குல்தேவா பூக்களின் மாலை அணிக்கவும். இந்த மாலை சாயங்காலம் செய்யப்பட வேண்டும். நாள் மற்றும் இரவு இல்லாத நேரம், மத்தியில். நெய் விளக்கை ஏற்றி லட்சுமி மாமியாரை நினைத்து உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். 3 வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே இந்த வழிமுறை செய்யவும். பிறகு பாருங்கள், உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நவதுர்காவின் பக்தர்களாக இருந்தால் சில சிறப்பான அருள்களைப் பெற, உதாரணமாக செல்வம், சந்தானம், கணவரின் நீண்ட ஆயுள் அல்லது வேலை கிடைப்பு, வெள்ளி பகுதி அல்லது திங்கட்கிழமை முதல் இந்த வழிமுறையை தொடங்கவும். இரவு 9 மணிக்கு பிறகு குல்தேவா பூக்களின் 9 மாலையை தொடர்ந்து 9 நாட்கள் நவதுர்காவிற்கு அணிக்கவும். சிவப்பு பூ பயன்படுத்தவும், ஏனெனில் சிவப்பு நிறம் தேவியின் சக்தியை குறிக்கும். மதக